பிரைஸ் த லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு பேரையும் ஒவ்வொரு வழியில் நடத்துகிறாரு. எல்லாருக்கும் எப்பவும் பிரச்சனை சாத்தானால் மட்டும்தான் வர்றான்னு கேட்டால் கண்டிப்பாக அதோட பதில் இல்லைங்கிறது தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஆசீர்வாதமாக சந்தோஷமாக இருக்க ஒரு சில கட்டளைகளையும் நிபந்தனைகளையும் கூட வச்சிருக்கிறாரு. நீங்கள் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அதை சரி என்னை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருந்தால் நீங்கள் என்றைக்கு உங்கள் தவறை உணர்வடைந்து அதிலிருந்து வெளியில் வருவீங்க? நீங்கள் என்றைக்கு பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளக்கூடிய தகுதியை பெற்றுக்கொள்வீங்க? வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. உங்களுக்கும் பாவமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நீங்கள் தவறு செய்தால் அதை உணர்வடைந்து நீங்கள் அதிலிருந்து வெளிவரும் பொழுது உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று தான் கர்த்தர் சொல்கிறார். அதனால் ஆண்டவரின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்க வேண்டும்னா ஃபஸ்ட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ உங்களை முற்றிலும் ஒப்படைக்க வேண்டும். அரைக்குறையான கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து ஒரு முழுமையான பரிசுத்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் வாழணும். சில காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களிடம் கண்டித்து உணர்த்தும் பொழுது உடனடியாக மனமாற்றம் அடைந்து மன உணர்வடைந்து உங்களை ஆண்டவரிடம் ஒப்படைக்க பழகுங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களிடம் இருக்கிற ஒரு சில தவறுகளையும் உங்களை உணர்வடைய செய்கிறார். கண்டிப்பாக அதுலேருந்து வெளியில் வாங்க. இல்லைன்னா ஆண்டவர் உங்களை அப்படியே விட்டுற மாட்டார். அவருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையா உங்களை மாற்றுவதற்காக உங்கள் மீது அவர் வைத்துள்ள அன்பின் நிமித்தம் உங்களை அவர் நடத்துகிற சூழ்நிலை மிகவும் பயங்கரமானதாக இருக்கும். ஏனெனில் அந்த சூழ்நிலை வழியாக நீங்கள் உணர்வடைந்து உங்கள் பாவங்கள் மாறி நீங்கள் பரிசுத்தப்பட வேண்டி, அவர் எந்த அளவுக்கு உங்கள் மீது அன்புள்ள தேவனோ அந்த அளவிற்கு நீங்கள் தவறு செய்யும் பொழுது உங்களை கண்டித்து உணர்த்துகிற தேவனும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் யூத ராஜசிங்கம். கர்த்தர் சொல்கிறார் யோபு 5:17, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். இன்றைக்கு ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் சிட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? இல்லை ஆண்டவர் உங்களை ஒரு கஷ்டமான பாதையில் நடத்தி கொண்டிருக்கிறாரா? அவருடைய சிட்சையை நீங்கள் அற்பமாக எண்ணாதீங்க. ஏனெனில் ஆண்டவர் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருடைய சிட்சைக்கு பிறகு, அதாவது அவருடைய தண்டிப்பிற்கு பிறகு நீங்கள் பொன்னாக விளங்குவீங்க. விசுவாசிங்க, உங்கள் தவறுகளை உணர்வடைங்க. ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள உங்கள் பக்கத்திலே நிற்கிறாரு. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.